வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தோன்னா மதுரை பாத்திமா காலேஜுக்கிட்ட இருக்கோம். மதுரை பாத்திமா காலேஜில் நம்ம நண்பர் இளநீ கடை வச்சுருக்காப்புல. அவர் வந்து ரெண்டு நாளாகவே என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தார், ஆனால் எங்கள் ஏரியா வந்து பாருங்கண்ணா, எங்கள் ஏரியா வந்து பாருங்கண்ணா. ஏன்னா வீட்டு வாசலில் பூரா சாக்கடை ஏறிட்டு நைட்டு பூரா எங்களால் வெளியே கூட உட்கார முடியலாம். குழந்தைய ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுக்கு எங்களுக்கே பயமாக இருக்குது. காய்ச்சல் வந்து சீகச்சிலே இருக்காங்க 2-3 பேர். நீங்கள் வந்து எங்களை வந்து பாருங்கண்ணான்ட்டாங்க. வணக்கம் அக்கா. வணக்கம்க்கா. இது எந்த இடம்க்கா? சார் நேரு நகர் சாந்தி வித்யாலயா, விளாங்குடி, மதுரை 18. சரிக்கா. பாத்திமா காலேஜ் கிட்டத்தட்ட 6 வருஷமாக அதே மாதிரி தான் போகுது. 6 வருஷமா? கிட்டத்தட்ட 6 வருஷமா. இது வந்தவங்க என்னக்கா சொன்னாங்க? இங்கே வந்தவங்க இந்த பார்க்குறாங்களே, வந்தவங்க இந்த பார்க்குறாங்க சார். அந்த நிமிஷமே அப்படியே நேத்தெல்லாம் பார்த்துருக்கேன். வார்டு 22. இல்லை சார், ஓட்டு மட்டும் கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க. இது 6 வருஷமா 7 வருஷமா நிரந்தர தீர்வே இல்லை சார். கொஞ்சம் கூட இதனால் பாதிப்பு அதிகம். இதனால் பாதிப்பு. நேற்று ஒரு பிள்ளை மாசமாக இருந்தப்பில் 3 நாள் வேலம்மாள் ஹாஸ்பிட்டலில் ஜிஹெச்சில் பார்க்க முடியாதுன்னா வேலம்மாள் ஹாஸ்பிட்டலில் பிரைவேட்டில் வச்சு பார்த்துட்டு வந்திருக்காங்க. அந்த பிள்ளை வா சொல்லுவான். 1 மாதத்துலேருந்து 3 மாதமாக ஆஸ்பத்திரியில் தான், பெரிய ஆஸ்பத்திரியில் இருந்து இந்த சாக்கடையால் நோயினால் இதனால் பல பிரச்சனை. இந்த வீட்டுக்காரங்க காய்ச்ச இங்கே இருக்க வீடு 5 வீடுமே 10-15 வீடுமே காய்ச்சல் தான். எல்லாருமே படுத்து கிடக்கும். இதை பற்றி நாங்கள் சொன்னாலும் வர்றாங்க, ஒரு வண்டி அழுறாங்க. அந்த வண்டி இந்த ரோடை தாண்டாது, இந்த பொங்கிடுது. இது வந்து இது மட்டும் கண்டிப்பான முறை. அதான் இதில் வந்து எல்லாமே வந்து வெளியேறிடுது. கழிவுலேருந்து எல்லாமே வரையில வந்து எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்கும். அப்படியே சின்ன பிள்ளைங்க அள்ளுதுங்க. அது அவ்வளோ ஃபுல்லும் போட்டு எங்கள் வீட்டு பிள்ளைய ஃபுல்லுமே நைட்லலாம் கொசு தொல்லை பயங்கரமாக இருக்குது. 2 காய்ச்சல் ஒரு பிள்ளைலாம் மாசமா இருந்த மணிக்கு இறந்தே போயிருக்கு சார். சரி இல்லை, இது வந்து இப்போ எத்தனை வருஷமா அது இருக்கு? இது 7 வருஷம் 6 வருஷம் கிட்டத்தட்ட வருஷமா இருக்கு. அது இந்தாட்டி ரொம்ப எங்களுக்கு ரொம்ப சித்திரவாதம். ஃபுல்லுமே பூரா சாக்கடை இங்கே வரனால வந்து எங்களுக்கு பிரச்சனை அதிகமாகிக்கிட்டே. இது வந்து எங்கள் அண்ணன் துணை முதல்வர் அண்ணன் கவனத்துக்கு கண்டிப்பாக கொண்டு போவோம். இது ஒரு மாற்றம் தான். ஏன்னா ஃபுல்லாகவே வீட்டு வாசலில் தான் ஃபுல்லாகவே இது புறமே செப்டி டேங்கோட சாக்கடை ஃபுல்லாமே. ஏன்னா வீட்டு வாசல் இந்த அப்படியே வீசுது. அப்படியே வாங்க. ஃபுல்லாக இந்த வீட்டு வாசலுக்கிட்டே ஃபுல்லாக சாக்கடை தான். இல்லை இது ஃபுல்லாக அப்படியே வீட்டு வாசல் வர ஃபுல்லாக சாக்கடை தான். அப்படியே வந்து லேடிஸ் அதிகமாக இருக்காங்க, குழந்தைகள் அதிகமாக இருக்காங்க இங்கே வந்து. இப்போ அது என்னென்னா அண்ணன் துணை முதல்வர் உதயநிதி அண்ணன் கவனத்துக்கு கண்டிப்பாக கொண்டு போவோம். அதுவும் இல்லாமல் இளைஞர்கள், திமுக இளைஞர்கள் சேர்ந்து வந்து இதுக்கு ஒரு நல்ல முடிவு பண்ணணுங்கிறதான் என்னுடைய வேண்டுகோள். நன்றி.